இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திண்டுக்கல் மாவட்டம் பெரியமலையூர் வலசை பகுதியை சேர்ந்தவர்கள் சிவகுமார், அஞ்சலை. சிவகுமாருக்கு வயது 26, அஞ்சலைக்கு வயது 21. காதல் திருமணம் செய்து கொண்ட இவர்களுக்கு மலர்விழி என்கின்ற 2.5 வயது மகள் இருக்கிறாள். அஞ்சலை தற்போது 4 மாத கர்ப்பிணியாகவும் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் சில தினங்களுக்கு முன்பு மாலை நேரத்தில் அஞ்சலை தன்னுடைய மகளுடன் ஆடு மேய்ப்பதற்காக பெரியமலையூர் வலசை அடுத்த மலைப்பகுதிக்கு போயிருக்கிறார். அப்போது இன்னமும் திருமணம் ஆகாத சிவகுமாருடைய அண்ணன் கருப்பையா அங்கு விறகு வெட்ட வந்துள்ளார். காட்டு பகுதியில் தன்னுடைய தம்பி மனைவி அஞ்சலை குழந்தையுடன் தனியாக இருப்பதை பார்த்துள்ளார். உடனே அஞ்சலையை தன்னுடைய ஆசைக்கு இணங்க வற்புறுத்தி இருக்கிறார். இதற்கு அஞ்சலை சம்மதிக்காததால் கருப்பையாவிடமிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்திருக்கிறார். இதில் ஆத்திரமடைந்த கருப்பையா தான் வைத்திருந்த அருவாளால் அவரை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். படுகாயமடைந்த அஞ்சலை இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்திருக்கிறார். இதற்கிடையே அஞ்சலையை உயிருடன் விட்டால் குடும்பத்தினரிடம் தன்னை காட்டிக் கொடுத்து விடுவார் என்று பயந்த கருப்பையா கர்ப்பிணி என்றும் பார்க்காமல் அஞ்சலை மற்றும் அவருடைய 2.5 வயது பெண் குழந்தை ஆகியோர் மீது தீ வைத்து எரித்துவிட்டு அங்கிருந்து போயிருக்கிறார். சிறிது நேரத்தில் தாயும் மகளும் தீயில் கருகி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்ததும் நத்தம் போலீசார் விரைந்து சென்று தாய் மகளினுடைய உடல்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கருப்பையாவை வலை வீசி தேடியும் வருகிறார்களாம். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நாட்டில் எப்படிப்பட்ட சைக்கோங்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்க. பாவம், எந்த ஒரு தவறுமே செய்யாத அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் எப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிச்சிருக்காங்க பாருங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.